ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்கிற ஒரு வாக்கியத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மனம் திரும்புங்கள் என்கிற வார்த்தையினுடைய கிரேக்க பதம் மெட்டனோயா. மெட்டனோயா என்று சொல்லும்போது அது ஒரு புதிய ஜீவன், ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய சிந்தையை குறிக்கிற ஒரு சொல்லாக அமைகிறது. மனம் திரும்பு என்று சொல்லும்போது ஏதோ நாம் பாவத்தை நினைத்து அழுது புரண்டு நாம் அப்படியாக இல்லாதபடிக்கு, மனம் திரும்பும் பொழுது என்ன நடக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வழியை திருப்பிக் கொள்வது. நாம் ஒரு மார்க்கமாக போய்கொண்டிருக்கிறோம், அப்படியே அது திரும்பி வேறொரு மார்க்கமாக நாம் போவது. அந்த மார்க்கம் தேவன் காட்டுகிற ஒரு மார்க்கம். இதுவே மனம் திரும்புதல். ஆகவே இந்நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கலாம். நான் ஒருவேளை எந்த இடத்துல மனம் திரும்ப வேண்டுமோ, எந்த இடத்துல நான் கர்த்தருடைய சொற்படி கேட்டு என்னுடைய பாதையை திருப்பிக் கொண்டு அவர் பாதைக்குள்ளாக நாம் நுழைய வேண்டுமோ, அப்படி நாம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையாக மாற்றுவார். ஆமென்.